சமையல் வந்து காலையிலே முடிச்சிட்டேன். இப்போ வந்து மட்டன் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். மட்டன் வந்து கழுவணும். ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டு வேக போட்டோம்னா அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளிலாம் அரைஞ்சி அதுக்கப்புறமா வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். கையெல்லாம் ஒரே நோவோ பிசு பிசுன்னு இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வந்து பண்ணவே தெரியாது. கையெல்லாம் ஒரே எண்ணெயாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரே ஆடோட வாசனை வந்து வரா மாதிரியே இருக்குது. சரி வாங்கி வந்தாச்சு, என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும். அது தெரியலனாவோ நான் அப்பவுமே அப்படி தான் சொல்லுவேன். நவோ ஆடு வாசனை வருது, நல்லா கழுவிட்டு அந்த ஆடு வாசனை வந்து வராது. தெரியல, ஒரு நல்லி வேற இருக்குது. இது யார் கடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னால் வந்து கடிக்க முடியாது. இப்படி கடிக்கணுன்னே எனக்கு தெரியாது. முதல்ல மஞ்சத்தூள் வந்து போட்டு கழுவலாம். அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. எல்லாமே வந்து மோந்து பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக மோந்து பார்த்து தான் எல்லாமே சாப்பிடுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிட்டேன். அதனால தான் இதுவும் மோந்து பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு. குக்கரில் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன். அவ்வளோதான். ரெண்டு வாட்டி இது செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். நுரையீரல் வந்து ஒரு 4 வாட்டி செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். ரத்தம் செஞ்சுருக்கேன் ஒரு வாட்டி. அவ்வளோதான். மிச்சம் இந்த காலு கீழி நல்லி இதெல்லாம் வந்து செஞ்சதே கிடையாது நான். இதுவே எனக்கு பயமாக தான் இருக்குது செய்யறதுக்கு. சரி அதெல்லாம் விடு. நீ சாப்பிட்ருக்கல மட்டன்லாம் நிறைய சாப்பிட்ருக்க, எப்படி இருக்கும்னான்னு தெரியும்ல. அப்போ நீ செய்யலாம்ல, எனக்கு செய்ய தெரியாதுல்ல. அது எப்படி இருக்கும்னு தெரியும்ல, டேஸ்ட் எப்படி இருக்கும்னா இருக்கும், அதெல்லாம் தெரியும். டிஃபன் தோசை. காலைல பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் வந்து சேர்த்தே வச்சிட்டேன், காலைக்கும் மதியானத்துக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார், அதே தான். பீன்ஸ் பொரியல், மட்டன் ஃப்ரை, அவ்வளோதான். தண்ணி வருது, ஒரு வெங்காயம் தண்ணியே வரமாட்டேது. ஏன் நீ அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்பான். அதான் சொல்லுவேன், நானாட அழுகுறேன். ஆமாம், முகில் கேட்பான். நான் சொல்லுவேன், நானாட அழுகுறேன், அதை வெட்டும்போது தானே என் கண்ணில் தண்ணி வருது, எனக்கெல்லாம் வரவே இல்லையே அப்படின்வான். ஆஃப் பண்ணிட்டேன். விசில் வந்துச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் வெளியெல்லாம் வர வந்துச்சு. ஃபுல்லாக இதெல்லாம் ஆயிடுச்சு. இதை எடுத்து உடனே போட்டு ஊற வச்சோன்னா நல்லது. இல்லைன்னு காஞ்சிச்சுன்னா மாங்குன்னு தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அதை போட்டு. ஆமாம், கடாய் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் வந்து காயணும். என்னோடய மசாலா பெட்டி நல்லா இருக்கா. பட்டை லவங்கம் இதை போட்டு யாரெல்லாம் ஓடி போயிடுவீங்கன்னு சொல்லுங்க. போட்டோடனே நான் எப்படி பட்டுன்னு வச்சுது, அதனால தான் நான் ஓடனே. ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு நாள் என்ன பண்ணேன், எனக்கு தெரியாமல் இப்படியே போட்டு இப்படியே நின்றுந்தேன். பட்டுன்னு வந்து இங்கே விழுந்துச்சு. அப்படியே ரெட் கலரில் ஆகி உள்ளே அப்படியே ஒரே எரிச்சல் எனக்கு. அதுலேருந்து போட்டாலே ஓடிடுவேன். விசில் வந்தாலும் அப்படி தான், வராமல் விசில் ஒரு மாதிரி மூச்சு நிற்கும் பார்த்தியா, அந்த மாதிரி இருந்தாலும் ஃப்ரிட்ஜாண்ட அந்த பக்கம் போய் நின்று பண்ணாங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா தான் இந்த பக்கமே வந்து நிற்பேன். குக்கரில் எங்கே வச்சிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயம். வெங்காயம் போட்டு வதக்கினேன். இன்னும் துப்பலை. யாருன்னா துப்புவாங்களா? வாசனை, அந்த பட்டையோட வாசனை வந்து வருது. நல்லா பார்த்துனுங்கிறேன். எல்லாமே போட்டு வதக்கும் போது அதனோடைய வாசனை வரும்ல. நம்ம பிடிக்கலனா எப்படி? நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு வாசனையே வராதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால நான் கிட்ட போய் வாசனை அப்படியே வாங்கிப்பேன். இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டதுக்கப்புறமா இன்னமும் வந்து வாசனை சூப்பராக வரும். அது மட்டனு ஆமாம், அது வந்து ஒரு காரணம். வாங்கி வந்து கொடுத்துருந்தா கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். அவன் ஸ்மெல்லு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவான். ஸ்மெல்லு, இந்த மட்டனோட அந்த டேஸ்ட்டு, அந்த இதெல்லாம் அவன் ஒரு பீஸ் கூட சாப்பிடவே மாட்டான் எனக்கு தெரிஞ்சு.
எனக்கு நான்வெஜ்ஜில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செய்கிறதுக்கு கொஞ்சம் பயம் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ரெகுலராக செஞ்சுனே இருந்தால். நாங்கள் ஃபிஷ்ஷு தான் வந்து அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் அதுவே எனக்கு செஞ்சு செஞ்சு பழக்கமாகிடுச்சு. எப்போயாவது சிக்கனு ஃபிஷ்ஷு, அதனால் இது எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். சூப்பு மாதிரியும் தனியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து இதிலே வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இதிலே ஊற்றிட்டேன். எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பாட்டி வீட்டில் வந்து அதில் உப்புலாம் போட்டு குடிச்சிருவாங்க, எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துருவாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கறியை மட்டும் ஃப்ரை பண்ணுவாங்க. ஃப்ரை தான் இது வந்து நல்லா கொதிக்கணும், கொதித்து அப்படியே சுண்டணும். இது வந்து இப்படியே நிறுத்திட்டா குழம்பு, இதோட கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆச்சுன்னா கிரேவி, இதோட நல்லா சுருண்டு வதங்குச்சுன்னா அது வந்து ஃப்ரை. கொஞ்ச நேரம் சுண்டுச்சுன்னா ரெடி ஆகிடும். நான் செஞ்ச வாசத்துக்கு காக்கா கூட வந்துச்சு. எப்பவுமே தான் வரும். வெஜ்ஜு செஞ்சால் சீக்கிரமாக போயிடும். ஆமாம், நான் போடுவேன். வந்து போடல, சூடாக இருக்குது. சில டைம் தான் போடுவேன், சில டைம்லாம் போட மாட்டேன். நான் பார்த்தனே, காரெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சாப்பிடும்போது தான் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குன்னு தெரியும். முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் ஃப்ரை பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பார்த்தாலே வந்து எச்சி வருது, சாப்பிடணும் போல இருக்குது. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இருக்குது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. நல்லா வந்து சாஃப்டாகவும் வெந்திருக்கு, நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் கொலன்னு அந்த கொழுப்பு வந்து நிறைய இருக்குது. நம்மளுக்கே வந்து கொழுப்பு நிறைய இருக்குது. இது இந்த கொழுப்பு வந்து உள்ளே போகுது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். அவர் எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது டேஸ்ட். அவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே தான். இனிமேல் வந்து கண்டினியூவாக செஞ்சு பார்த்தோன்னா அப்படியே வந்துடும். 4-5 வாட்டி வந்து செஞ்சால் அப்படியே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.